வணக்கம். உங்க ரேஷன் அட்டைய ஒரு நிமிஷம் கையில் எடுத்து பாருங்க. அது மார்ச் 31க்கு அப்புறமும் செல்லுபடி ஆகுமா இல்லையாங்கிறது நீங்க எடுக்க போற ஒரு சின்ன நடவடிக்கையில தான் இருக்கு. ஆமா, தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு சம்பந்தமா ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கு. குறிப்பிட்ட தேதிக்குள்ள சில விஷயங்களை நீங்க அப்டேட் பண்ணலன்னா உங்க ரேஷன் அட்டை மொத்தமா செயலிழந்து விடும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம இதை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நீங்க எங்களுக்கு அனுப்பின ஆதாரங்களை வச்சு இந்த அதிரடி மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, ஒரு குடிமகனா நீங்க உடனே என்ன செய்யணும், இதுல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு எல்லாத்தையும் அலச போறோம். ஆமா, நம்மளோட நோக்கம் உங்களுக்கு வெறும் செயலிய சொல்றது மட்டும் இல்ல. இந்த மாற்றங்களோட முழு பரிமாணத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு நடவடிக்கைய அரசு கையில எடுத்திருக்கு? இதனால யாருக்கு லாபம், யாருக்கு என்ன சிக்கல் வரலாம், நீங்க எப்படி இதுக்கு தயாராகணும்னு ஒரு தெளிவான பார்வையை உருவாக்க முயற்சிப்போம். சரி, முதல்ல எடுத்த உடனே ஒரு பெரிய கேள்வி, எதுக்காக இவ்வளவு கராரான விதிகள்? திடீர்னு ஏன் அரசாங்கம் ரேஷன் கார்டுகள் மேல இவ்வளவு கவனம் செலுத்துது? நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிர்ச்சியான காரணம் இருக்கு. ஆமா, அந்த தகவல் உண்மையிலேயே அதிர்ச்சியானது தான். இந்தியா முழுமைக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி போலி ரேஷன் அட்டைகள் புழக்கத்துல இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, 3 கோடியா? நம்பவே முடியலையே. இது தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 1/3 சமம். இவ்ளோ பெரிய மோசடி எப்படி இத்தனை வருஷமா யாருடைய கவனத்துக்கும் வராம இருந்துச்சு? இது எப்படி சாத்தியம்? இது ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல. பல வருஷங்களா முறையான டிஜிட்டல் சரிபார்ப்பு அமைப்பு இல்லாததால இந்த ஓட்டைகள் இருந்திருக்கு. இறந்தவங்க பேர்ல தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வாங்குறது, தகுதியே இல்லாத வசதியானவங்க தவறான வருமான சான்றிதழ் கொடுத்து கார்டு வாங்குறது, அப்புறம் ஒரே குடும்பத்துல பிரிஞ்சு போன மாதிரி கணக்கு காட்டி பல கார்டுகள் வாங்குறதுன்னு இப்படி பல வழிகள்ல இந்த முறைகேடு நடந்திருக்கு. இதனால அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு, நீங்க அனுப்புன ஒரு கட்டுரையில குறிப்பிட்ட மாதிரி சுமார் 20,000 கோடி ரூபாய். 20,000 கோடி ரூபாய்? அடே அப்பா! அந்த பணத்தை வச்சு நம்ம மாநிலத்துல எத்தனை பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டியிருக்கலாம் இல்லையா? ஆமா, அப்போ இது வெறும் பண இழப்பு மட்டும் இல்ல, அப்படிதானே? நிச்சயமா. பணத்தை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, தகுதியான மக்களுக்கு சேர வேண்டிய உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு போய் சேரல. உண்மையிலே வறுமையில இருக்கிற ஒரு குடும்பத்தோட உரிமைய தகுதி இல்லாத யாரோ ஒருத்தர் திருடிட்டு இருந்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் மயமாக்கலோட முதல் மற்றும் முக்கிய நோக்கம் இந்த ஓட்டைகளை அடைச்சு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு அரசின் சலுகைகள் முழுமையா போய் சேர்றதா உறுதி செய்யறது தான். இந்த முறைகேடுகளை பத்தி கேட்டாலே கோபம்தான் வருது. சரி, இத சரி செய்ய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல நாம என்ன செய்யணும்? ஒரு குடிமகனா நம்மளோட பங்கு என்ன? அந்த மார்ச் 31 தேதிக்குள்ள நாம முடிக்க வேண்டிய வேலைகள் என்னென்ன? ரெண்டே முக்கியமான விஷயங்கள் தான். ஆனா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கட்டாயம். முதல் விஷயம் இகேவைசி அப்டேட். இந்த இகேவைசின்னு சொல்றாங்களே, அது ஒன்றும் பெரிய டெக்னிக்கலான விஷயம் இல்லையே. நாம பேங்க்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம ஆதார், பான் கார்டு கொடுத்து நம்ம விவரங்களை சரிபார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம ரேஷன் கார்டும் செய்யணும், அவ்வளவுதானே? மிக சரியா சொன்னீங்க. அதுதான். இது ஒரு டிஜிட்டல் சரிபார்ப்பு முறை. இனிமே நீங்க ரேஷன் கடைக்கு போகும்போது உங்க ஆதார் எண்ணோட இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் முறை மூலமா தான் பொருள்கள் வழங்கப்படும். பயோமெட்ரிக் முறையா? ஆமாம். அதாவது உங்க கைரேகைய பதிவு செய்யணும். ஓகே. இந்த கைரேகை வைக்கிற சிஸ்டம் போலி ஆசாமிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வழிதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், எங்க பாட்டிக்கெல்லாம் வயசானதால சரியா கைரேகை பதிய மாட்டேங்குது. ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி கட்டட வேலை மாதிரி கடினமான வேலை செய்யறவங்களுக்கு கைரேகை தேஞ்சு போய் சரியா வேலை செய்யாதுன்னு சொல்றாங்களே, அவங்க நிலைமை என்ன? அவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்காதா? இது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு அரசாங்கத்துக்கும் தெரியும். அதனாலதான் கைரேகை வேலை செய்யாத பட்சத்துல மாற்று வழியும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன அது? அதுதான் முகமடையாளம் காணுதல். அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் தொழில்நுட்பம். உங்க ஆதார் கார்டுல இருக்கிற புகைப்படத்தோட உங்க முகத்தை அங்க இருக்கிற மிஷின் ஒப்பிட்டு பார்த்துடும். அதனால கைரேகை வேலை செய்யலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம பொருட்களை வாங்கிக்கலாம். ஆஹா, இது நல்ல விஷயமா இருக்கே. அப்ப முதல் வேலை இகேவைசி அப்டேட். சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன? ரெண்டாவது, இந்த முழு சிஸ்டத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம், ஆதார் இணைப்பு. உங்க ரேஷன் அட்டையோட ஆதார் எண்ணை இணைக்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. மார்ச் 31க்குள்ள இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ரத்து செய்யப்படணும் ரொம்ப தெளிவா அரசாணை சொல்லுது. ஆதார் இணைப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றீங்க?
ஏற்கனவே கைரேகை வச்சு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கிறோமே, அப்புறம் எதுக்கு ஆதார்? நல்ல கேள்வி. கைரேகை அந்த நேரத்துல பொருள் வாங்க வந்தது சரியான நபர்தானான்னு உறுதி செய்யும், அவ்வளவுதான். ஆனா ஆதார் இணைப்பு ஒருத்தர் பேர்ல இந்தியா முழுக்க ஒரே ஒரு ரேஷன் கார்டு தான் இருக்குதான்னு உறுதி செய்யும். ஓ, அப்படியா? ஆமா, ஒருத்தரோட ஆதார் எண்ணை இன்னொரு ரேஷன் கார்டுல இணைக்கவே முடியாது. இதன் மூலமா தான் அந்த 3 கோடி போலி கார்டுகளை மொத்தமா களையெடுக்க முடியும். ஒரு நபருக்கு ஒரு கார்டு, இதுதான் ஆதாரோட அடிப்படை நோக்கம். சரி, ஆதார் இணைப்பு கட்டாயங்கிறது புரியுது. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. கிராமப்புறங்கள்ல, மலைவாழ பகுதிகள்ல இன்னும் ஆதார் கார்டு எடுக்காதவங்க இல்ல ஆதார்ல பிழைகள் இருக்கிறவங்களோட நிலை என்ன? இந்த டிஜிட்டல் சிஸ்டம் அவங்கள கைவிட்டுடுமா? இல்ல, அவங்களையும் இந்த அமைப்பு உள்ளடக்கணுங்கிறதுல அரசு ரொம்ப கவனமா இருக்கு. அதுக்காகத்தான் சிறப்பு முகாம்கள் நடத்துறாங்க. ஆதார்ல திருத்தங்கள் செய்ய, புதிதாக ஆதார் எடுக்க, ரேஷன் கார்டோட இணைக்குன்னு எல்லா சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஓகே. மக்கள் இத சரியா பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். அப்போ மார்ச் 31க்குள் இகேஒய்சி மற்றும் ஆதார் இணைப்பு, இந்த 2 விஷயங்களையும் முடிச்சா நம்ம கார்டு பாதுகாப்பா இருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் முறைகேடுகளை தடுக்கிறதுக்காகன்னு புரியுது. ஆனா இதுல ஜனங்களுக்கு நேரடியான பெரிய நன்மை ஏதாவது இருக்கா? நீங்க அனுப்பின ஒரு கட்டுரையில இது ஒரு ஜாக்பாட்னு குறிப்பிட்டிருந்தாங்களே, அது என்ன? ஆமா, அதுதான் இந்த திட்டத்துடைய இன்னொரு சிறப்பம்சம். சொல்லப்போனா இதுதான் மக்களுக்கு நேரடியான பெரிய நன்மை. இதுவரைக்கும் இருந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா அமையப் போகுது. அது என்ன பிரச்சனை? இப்ப சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க எந்த ஊர்ல ரேஷன் அட்டை வாங்குனீங்களோ அந்த ஊர்ல குறிப்பிட்ட ஒரு கடையில மட்டும்தான் மாசம் பொருள் வாங்க முடியும். ஆமா, அது அப்படித்தானே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. பிழைப்புக்காக லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊரை விட்டு சென்னை, கோவை, திருப்பூர்னு வெவ்வேறு ஊர்கள்ல தங்கி வேலை செய்றாங்க இல்லையா? ஆமா. இப்போ கற்பனை செஞ்சு பாருங்க. திருப்பூர்ல வேலை பார்க்கற ஒரு சேலம் இளைஞர் மாசம் ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் பொருளை வாங்கறதுக்காக ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி பஸ் புடிச்சு சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம். பல பேரால இது முடியறதில்ல. அதனால தங்களுக்கு உரிமையான அந்த பொருட்களை அவங்க வாங்காமலே விட்டுடுறாங்க. இது எவ்வளவு பெரிய அநீதி! ஆமாம், இது பல லட்சக்கணக்கான மக்களோட நிஜமான கஷ்டம். இதுக்கு என்ன தீர்வு கொண்டு வந்திருக்காங்க? அதுதான் இந்த ஜாக்பாட். இனிமேல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ரேஷன் கடையில வேணும்னாலும் உங்க பொருட்களை வாங்கிக்கலாம். நிஜமாவா? இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயமாச்சே. அப்போ அந்த சேலம் இளைஞர் இனிமே திருப்பூர்லயே அவர் வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கடையில ரேஷன் வாங்கிக்கலாமா? நிச்சயமா. இது அவருடைய நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதோட அவருக்கு கிடைக்க வேண்டிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யுது. இது வெறும் ஒரு வசதி மட்டும் இல்ல, இது உழைக்கும் வர்க்கத்தோட ஒரு பெரிய உரிமை. ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த திட்டத்தால இந்தியா முழுக்க சுமார் 81 கோடி மக்கள் பயனடைவாங்கன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 81 கோடி பேரா? ஆமா, இது உழைப்பாளர்களின் இடப்பெயர்வுக்கு அரசு கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாம். ஆஹா, மொத்தத்துல இந்த மாற்றங்களை ஒரு முறை தொகுத்து பார்த்தா, ஒரு பக்கம் சர்க்கார் முறைகேடுகளை தடுத்து ஆயிரக்கணக்கான கோடிகளை மிச்சப்படுத்த பாக்குது. இன்னொரு பக்கம் மக்களுக்கு, குறிப்பா வெளியூர்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தையும் வசதியும் கொடுக்குது. கரெக்ட். இதுக்காக நாம செய்ய வேண்டியதெல்லாம் மார்ச் 31க்குள்ள நம்ம கார்டை ஆதார் கூட இணைச்சு இகேஒய்சியை அப்டேட் பண்றது மட்டும்தான். ஆமா, இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இது அரசு நிர்வாகம் டிஜிட்டல் உலகத்துக்கு மாறுறதோட ஒரு முக்கியமான படி. எல்லாமே வெளிப்படையா சரிபார்க்கக்கூடிய வகையில இருக்கும்போது ஊழலுக்கான வாய்ப்புகள் குறையுது. அரசின் நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சரியான நேரத்துல போய் சேருது. இதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். ரொம்ப தெளிவா புரிஞ்சது. ஒரு சின்ன வேலை நமக்கு இருந்தாலும் நீண்ட காலத்துல இதனால கிடைக்க போற நன்மைகள் ரொம்ப பெரியது. திறந்தது. ஆமா, நானும் அதை பார்த்தேன். அப்படி ஒரு நிலை நிஜமாவே வந்துட்டா அடுத்த 5 இல்ல 10 வருஷத்துல ரேஷன் கடைங்கிற ஒரு அமைப்போட அர்த்தம் எப்படி மாறும்? அத்தியாவசிய பொருட்களை நீங்க வாங்குற முறை எப்படியெல்லாம் மாறலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.